தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான விண்ணப்ப பதிவு நாளைக்கு தொடங்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதாவது நேற்று நமக்கு சென்னையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த கேம்பஸ்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் கலந்துக்கிட்ட அதில் முக்கியமாக நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அப்டேட்ஸ் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம், அதாவது நாளையிலிருந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு நடத்துறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு விண்ணப்ப பதிவு தொடங்குவாங்க. இது யூஸ்வலா நமக்கு அந்த ரிசல்ட், அதாவது நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பதிவுன்றது தொடங்கும். ஆனா இந்த வருஷம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அதாவது முன்னாடியே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த விண்ணப்ப பதிவை நம்ம தொடங்கிடலாம் அப்படின்ற மாதிரியவும் முடிவு பண்ணியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸோடைய அந்த இறுதி பட்டியல், அதாவது சீட் மேட்ரிக்ஸோடைய ஃபைனல் ஸ்டேஜ் அதையும் அவங்க அதாவது கன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது நமக்கு கிடைச்சிருக்கு. நாளையிலேருந்து எப்படி சார் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த வருஷம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய நீட்டோடைய எக்ஸாமினேஷன் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே சப்மிட் பண்ணி பண்ணுறவங்க பண்ணலாம். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு 5 நாட்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ரிசல்ட் இல்லாமல் எப்படி நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதாவது உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய எக்ஸாமினேஷன் அந்த நம்பரை வச்சு நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்டிஏ கொடுக்கக்கூடிய ரா டேட்டா அவங்களுடைய இதை வச்சு அவங்க ஃபைனல் அந்த ரேங்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னாலும் அதை ஃபைனல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அந்த டெட்லைன் டேட்டும் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நாளையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் ஒரு எக்ஸ்பெக்டடாக ஒரு 14க்கு மேலே அவங்க சொல்கிறாங்க. இது அன்அஃபீஷியல் தான். பட் என்டிஏ தரப்புல இன்னும் அஃபீஷியலாக ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு தெரில. இன்னும் ஒரு 1 வீக் ஆகலாம். பட் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறைய மாணவர்கள், நிறைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் டேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் ஒரு 1 வீக்கில் மேக்ஸிமம் 10 டேஸ்லேயே இந்த அப்ளிகேஷன் அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதில் நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறதுல சிரமம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கோட்டாக்கு வரக்கூடியவங்க, என்ஆர்ஐ, ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க டிலே ஆகுது இந்த மாதிரியா. ஸோ அப்போ டேட் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான டேட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொடுக்க முடியாது. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸோ ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான் நாளையிலேருந்து தொடங்க போகிறாங்க.